அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். இன்றைக்கி இந்த பதிவில் சனிப்பெயர்ச்சி, மகர ராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சியை பற்றிய ஒரு சிறப்பு பதிவு. இந்த பதிவை கேட்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முற்றிலுமாக விலகுகிறது. ஒரு அற்புதமான பொன்னான காலம் அப்படின்னே சொல்லலாம். தொட்டது துலங்கக்கூடிய மிக மிக அற்புதமான நேரம் மகர ராசிக்காரர்களுக்கு. நிச்சயமாக இந்த காலகட்டத்தை மகர ராசிக்காரர்கள் கட்டாயம் தவறவிடக்கூடாது. ஏன்னா இந்த சமயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய நேரம். அதாவது சாதனைகளை படைத்து சிகரத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்றே சொல்லலாம். அதாவது 7.5 சனி காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்கள் பெரிய அளவுக்கு கஷ்டம் பாதிப்பு அப்படின்னு இல்லைனாலும் மனக்கஷ்டம், அதாவது தடைகள் தாமதங்கள், அதாவது எடுத்து செய்யக்கூடிய வேலைகள்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி செய்ய முடியாமல் சில தடைகள் இதெல்லாம் இருந்திருக்கும். சில உடல் நலத்தில் ஆரோக்கிய குறைபாடுகள் இதெல்லாம் இருந்திருக்கும். இந்த மனக்கஷ்டம், ஆரோக்கிய குறைபாடு இதெல்லாம் முற்றிலுமாக நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஏன்னா சனி பகவான், அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான், அதாவது 2ஆம் இடத்துல பாத சனியாக இது வரைக்கும் 7.5 சனியில் உங்களுடைய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து இப்பொழுது சனி பகவான் செல்லக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடமான சகோதரஸ்தானம். இந்த 3ஆம் இடம், அதாவது இது வெற்றிக்கான ஒரு ஸ்தானம், வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு இடம், தைரிய வீரிய ஸ்தானம். 3ஆம் இடமான இந்த உபஜயஸ்தானத்துக்கு உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறது அப்படின்றது இந்த 2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலம் அப்படின்னே சொல்லலாம். இந்த சனி பெயர்ச்சியை தொடர்ந்து கூடிய சீக்கிரமே குரு பெயர்ச்சி, அதனை தொடர்ந்து ராகு கேது பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி, குரு பகவான் இதுவரைக்கும் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிறார் மகர ராசிக்காரர்களுக்கு. அந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியினால் அவர் மகர ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடமான மிதுனத்திற்கு போவார். மிதுனத்தில் இருந்து தன்னுடைய 9ஆம் பார்வையால் மகர ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடமான அந்த தனம் வாக்கு குடும்பஸ்தானமான கும்பத்தை பார்ப்பார். அதே போல் ராகு கேது பெயர்ச்சியில் இப்போ உபஜயஸ்தானத்தில் இருக்க ராகு பகவான் பெயர்ச்சி, அதாவது ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு அவர் தனம் வாக்கு குடும்பஸ்தானமான மகர ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல வந்துடுவார். அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவானும், சகாயஸ்தானம், அதாவது சகோதரஸ்தானம், தைரிய வீரியஸ்தானம், வெற்றி ஸ்தானம், உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல சனி பகவான் தொடர்ந்து ஒரு 2.5 ஆண்டுகளுக்கு அங்கேயே தான் இருப்பார். அதே போல் ராகு பகவான் அந்த 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் 18 மாதங்கள், சுமார் 1.5 ஆண்டுகள் அவர் அங்கேயே இருப்பார். அதே போல் குரு பகவான் மிதுன ராசி, அதாவது 6ஆம் இடத்துல அவர் சுமார் 1 ஆண்டுகளுக்கு அங்கேயே இருப்பார். இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதும், குருவனுடைய பார்வை மகர ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல விழுறதும், அந்த 2ஆம் இடத்துல ராகு பகவானும் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். 2ல் ராகு இருக்காரு அப்படின்னு போகும்போது நீங்கள் உங்களுடைய பேச்சு அதில் மட்டும் கவனமாக இருந்தாலே போதும். மற்றபடி இந்த குருவினுடைய பார்வை 2ல் இருக்க ராகு மேலேயும் இருக்கிறதுனால நிச்சயமாக அது ஒரு சிறப்பான பார்வை, நல்ல அனுகூலம்னே சொல்லலாம். அதே சமயத்தில் இந்த ராகு கேது பெயர்ச்சியில் கன்னி ராசியில் இருக்க கேது பகவான் சிம்ம ராசிக்கு இடம் பெயர்ந்துருவார். அது மகர ராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானம். 8ல் கேது இருக்கிறதுனால அதை நீங்கள் எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த 18 மாதங்கள் 1.5 ஆண்டுகளுக்கு உடல் ஆரோக்கியத்துலேயும் உங்களுடைய பயணங்கள்லேயும் நீங்கள் நிச்சயமாக அதிக கவனத்தோடு இருக்கணும். தூக்கம் கண்டிப்பாக, உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும்னா மகர ராசிக்காரர்கள் தூக்கத்திற்கு முதலிடம் கொடுக்கணும். தூக்கம் தேவையான அளவுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 7 மணி நேரமாவது தூங்கணும்.
சரியான தூக்கம், நல்லா தூங்கி நல்ல உடற்பயிற்சி, அதாவது குறைந்தபட்சம் ஒரு 30 நிமிடமாவது உடற்பயிற்சி செய்யும்போது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் என்பது சிறப்பாகவே இருக்கும். இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த 2ல் ராகுவும் 3ல் சனியும் இருக்க காலகட்டத்தில் நரம்பு சம்பந்தமான பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நரம்பு சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் கோளாறு வந்ததுன்னா உடனே நீங்கள் மருத்துவரை நாடி மருத்துவ ஆலோசனை பெற்று நீங்கள் சிகிச்சை எடுத்துக்க போகும்போது எந்த விதமான பெரிய பாதிப்போ இல்லை பிரச்சனையோ கட்டாயம் வராது. மகர ராசிக்காரர்களுக்கு 3ல் உள்ள இந்த சனி பகவானால், இந்த சகாயஸ்டனினால் நிச்சயமாக உங்களுடைய முயற்சிகளில் கட்டாயம் நல்ல மிகப்பெரிய வெற்றி, தொழில் வியாபாரத்தில் நல்ல அனுகூலம், நீங்கள் நினைத்ததை விட எதிர்பார்க்காத நல்ல வெற்றி, நல்ல லாபம் என்பது நிச்சயமாக உண்டாகும். புதிய நண்பர்கள், புதிய உறவினர்கள், அதாவது புதிய உறவுகள் உங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய நிறைய வாய்ப்பு இருக்குது. புத்திர பாக்கியம் என்பது நிச்சயம் உண்டாகும். நல்ல லாபம், தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம், பதவி உயர்வு, இதெல்லாம் நிச்சயமாக கட்டாயமாக சனி பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி தருவார். வெளிநாட்டு பிரயாணம், அதாவது வெளிநாட்டு பிரயாணத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு கட்டாயம் அந்த வெளிநாட்டு பயணம் என்பது நிச்சயமாக உண்டாகும். அதே போல் திருமணம் ஆகாத மகர ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும் வாய்ப்பு என்பது நிச்சயம் உண்டு. குடும்பத்தில் சுபகாரியம் என்பது கட்டாயமாக ஏற்படும். நல்ல பண வரவு என்பது நிச்சயமாக உண்டாகும். தைரிய வீரிய ஸ்தானத்தில் உள்ள சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் செய்கிற தொழிலையோ சரி, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றியையும் நல்ல பண வரையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் திடீர் பண வரவையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டாகும். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுவதுமாக நீங்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல இது வரைக்கும் வீடு வாங்க முடியல, நிலம் வாங்க முடியல அப்படின்ட்டு இருந்த மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல நிலம் வீடு வாங்கும் அமைப்பு என்பது நிச்சயமாக ஏற்படும். படிப்பில், அதாவது உங்கள் குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு கல்வியில் ஏதாவது தடை இருந்ததுன்னா அந்த தடையெல்லாம் நீங்கி குழந்தைகள் கல்வியில் நல்ல சிறந்து விளங்குவாங்க. அதே போல் மாணவர்கள் நல்ல உயர்கல்வி படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எழுதுகிற எந்தவித போட்டித் தேர்வாக இருந்தாலும் அதில் நல்ல தேர்ச்சியும் அதில் நல்ல நீங்கள் எதிர்பார்க்கிற வேலையும் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக உண்டு. அதே போல் புதிய தொழில் செய்கிறவர்களுக்கு நல்ல வேலையாட்கள், ஏன்னா ஒரு தொழில் நல்ல சிறப்பாக இருக்கணும்னாலே நமக்கு கூட வேலை செய்கிற வேலையாட்கள் நல்லபடியாக அமைஞ்சாதான் அந்த தொழில் சிறப்பாக இருக்கும். அதாவது இந்த ராகு கேது பெயர்ச்சினால் 2ஆம் இடத்தில் உள்ள ராகு பகவானால் தொழில் நல்ல சிறக்கிற அமைப்பு எப்படி இருக்கோ அதே போல் நல்ல வேலையாட்கள் மூலயமா தொழில் நல்ல சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பும், அந்த தொழில்னால் நல்ல லாபம், நல்ல பெயர், புகழ், அந்தஸ்து எல்லாமே ஏற்படக்கூடிய அற்புதமான அமைப்பு. வரவிருக்கிற இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திற்கு வரக்கூடிய கேது பகவான், அந்த 8ல் இருக்க கேது பகவானை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளணும். அந்த கேது பகவான் 8ல் இருக்க போகும்போது நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல அதிக கவனத்துடன் கட்டாயமாக இருக்கணும். மேலும் நல்ல ஞான மார்க்கத்தில் நீங்கள் செல்லக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். இறை வழிபாடு, சித்தர் வழிபாடு உங்களுக்கு சகலவிதமான சிறப்பையும் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் ஏற்படுத்தி தரும். எனவே இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த சனிப்பெயர்ச்சி என்பது மிக சிறப்பான அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக அமையும். எல்லா சிறப்பான பலன்கள், அதாவது குடும்ப ஒற்றுமை, நல்ல பண வரவு, செல்வ வளம், தொழிலில் நல்ல சிறப்பான அமைப்பு, புதிய தொழில் தொடங்குகிற அமைப்பு, அதில் நல்ல லாபம், வெளிநாட்டு வாய்ப்பு, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பை தேடி இருக்கிறவர்களுக்கு அந்த வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டேன். மிக முக்கியமாக வீடு நிலம் வாங்குகிற அமைப்பு, நகை வாங்கும் அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 3ல் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டிற்கு தேவையான நகை வாங்கக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக ஏற்படும். கல்வியில், அதாவது வீட்டில் குழந்தைகள் படிப்பில் நல்ல சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு, மாணவர்கள் உயர்கல்வியிலையோ சரி அல்லது போட்டித் தேர்வுகளில் நல்ல
தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு, இப்படி பலவிதமான எல்லா நன்மைகளையும் சனி பகவான் இந்த 3ஆம் இடத்துல இருக்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. நல்ல குழந்தை பாக்கியம் எல்லாமே உங்களுக்கு இதுவரை நீங்கள் என்னெல்லாம் இல்லை, எதெல்லாம் நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ அது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே ஆகக்கூடிய அமைப்பு. ஆனால் ஒரு சில விஷயங்களில் மட்டும் மகர ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும். அதை ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், திரும்பவும் ஒரு முறை சொல்கிறேன். இதை நீங்கள் நினைவில் வைத்து கொண்டு இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்கள் இதை மட்டும் கவனத்தில் வைத்து எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் இந்த சனி பெயர்ச்சியை பொறுத்தவரை மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில். வெளியிடங்களில், சுகாதாரமற்ற இடங்களில் நீங்கள் உணவு அருந்துவதை நீங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கணும். ஏன்னா உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறையும் கவனத்துடனும் இருக்க வேண்டும். தூக்கம் கட்டாயமாக 7 மணி நேரமாவது நீங்கள் நிச்சயமாக தூங்கணும். அடுத்ததாக சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் போது அதில் நீங்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கணும். அடுத்ததாக யாருக்கும் எந்த விதமான ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறத இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நீங்கள் தவிர்க்கணும். உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தணும், பேச்சில் கவனமாக இருக்கணும். இந்த விஷயங்களில் மட்டும் மகர ராசிக்காரர்கள் சற்று கவனத்துடனும் எச்சரிக்கையுடன் இருக்கணும். மருத்துவ செலவு என்பது இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதிகப்படியான பிரயாணங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க. அந்த பிரயாணத்தினால் உங்களுக்கு நல்ல லாபமும் அனுகூலமும் உண்டாகும். உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் வழியில் உங்களுக்கு சிறு மனக்கசப்பு, மன வருத்தங்கள், மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். உங்களுடைய அக்கம்பக்கத்து வீட்டாரிடம் நீங்கள் எந்தவித தேவையற்ற பேச்சுவார்த்தையோ தேவையற்ற வாக்குவாதத்திலும் ஈடுபடாமல் இருப்பது, அதாவது வழியே தானாகவே ஏதாவது ஒரு வாக்குவாதம் விவாதங்கள் வந்தாலும் அதில் நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது, சற்று அமைதியாக கடந்து போகிறது உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக அமையும். இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்தவரை மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான நல்ல சகலவிதமான செல்வ வளங்களையும் நல்ல முன்னேற்றத்தையும் அளிக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி தான். இன்னும் சிறப்பானதாக இந்த சனிப்பெயர்ச்சியை ஆக்கி கொள்வதற்காக தொடர்ந்து மகர ராசிக்காரர்கள் விநாயகர் வழிபாடு, முருக வழிபாடு, பெருமாள் வழிபாடை தொடர்ந்து செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு மென்மேலும் அதிகப்படியான சிறப்பான நல்ல பலன்கள் என்பது நிச்சயமாக உண்டாகும். அன்பு நேயர்களே, பயனுள்ள இந்த பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.